ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா சிக்கன் டிக்கா ஸ்டிக்ஸ். இது ஒரு நாள் நீங்கள் ஒரு இஃப்தாருக்கு செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். இது டீப் ஃப்ரையும் பண்ணலாம், எண்ணெயில் நல்லா பொரிச்சு எடுக்கலாம். இல்லாட்டி நம்ம தோசை தவால ஷாலோ ஃப்ரை பண்ணியும் எடுக்கலாம். இதுக்கு என்ன தேவைன்னா சிக்கன் 1/2 கிலோ எடுத்துக்கிடுவோம். நல்லா போன்லெஸ் சிக்கன், எலும்பே இல்லாமல் நல்லா பாக்ஸாக கட் பண்ணிக்கிறோம். நான் நினைக்கிறேன் செஸ்ட் பீஸ் எடுத்தால் நல்லாயிருக்கும், ப்ரெஸ்ட் பீஸ். அது கூட கொஞ்சம் தயிர் சேர்த்துக்குருவோம். தயிர் எதுக்குன்னா சாஃப்டாக வரக்காண்டி. அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது. அப்புறம் சோயா சாஸ் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணுண்டா சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி தேவையில்லை. அப்புறம் கபாப் மசாலா, நம்ம கபாப்புக்கு போடுவோம்ல மசாலா, அந்த மசாலா போட்டுக்கிடுவோம் பைண்டிங்காண்டி. அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா, ஜீரகத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் பிளாக் பெப்பர் தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அரிசி மாவு, தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 லெமன் புழிஞ்சு விட்டுக்குருவோம். நல்லா புழிஞ்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கையால். நல்லா மிக்ஸ் பண்ணி இதுக்கப்புறம் நம்ம இது கூட என்ன சேர்க்க போகிறோன்னா கேப்சிகமும் பெரிய வெங்காயமும் அதே மாதிரி பாக்ஸாக கட் பண்ணி இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கிடுவோம். நல்லா 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் அளவு நல்லா ஊறட்டும். இந்த ஊறினா தான் அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். நல்லா மூடி ஃப்ரீசரில் வச்சாலும் சரி, இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தால் வெளியே வைக்கலாம். வெளில வச்சு ஒரு நாள் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் நல்லா ஃப்ரீஸ் பண்ண விட்டுட்டு, அதுக்கப்புறம் எடுத்து இந்த மாதிரி பெரிய ஸ்டிக் இருக்கும்ல, இந்த ஸ்டிக்ஸில் நம்ம ஃபஸ்ட்டு வெங்காயம், ஒரு சிக்கனு, அப்புறம் ஒரு கேப்சிகம் இப்படி லைன் பை லைனாக கோர்த்துக்கிடுவோம். இந்த மாதிரி கோர்த்துக்கிட்டோன்னா நல்லாயிருக்கும், வெளில வராது. நீட்டாக கோர்த்துட்டோன்னா பார்க்க அழகாக இருக்குது பார்த்தீங்களா. அப்படி லைன் லேயர் பை லேயராக அது கோர்த்தாதே அழகாக இருக்கும். இந்த இதை அப்படியே நம்ம ஒரு சட்டியில் எண்ணெய் காய வச்சுருக்கோம்ல, அதில் பொரித்து எடுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் ஷாலோ ஃப்ரை பண்ணலாம், நல்லாயிருக்கும். அளவாக எண்ணெய் ஊற்றி சிம்லேயே வச்சு குச்சி தானே திருப்பி விட்டு நல்லா வேக வச்சு எடுக்கலாம். அப்படியும் செய்யலாம், இப்படியும் செய்யலாம், ரெண்டுமே நல்லாயிருக்கும். இன்ஷால்லா அவங்க வீட்டில் இதே மாதிரி ஒரு நாள் இஃப்தாருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கும் எங்கள் ஃபேமிலிக்கும் எல்லாேருக்கும் இன்ஷால்லா துவா செய்யுங்க. இந்த ரமலான் மாதத்தில் அஸ்ஸலாமு அலைக்கும். எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.